நமக்கு தெரியாமல் நம்முடைய தோஷங்களை அழித்துவிடும் எளிய ரகசியங்களை பற்றிய ஓர் பதிவு. படுக்கை அறையில் தலைக்கு அருகே நீரை வைத்து உறங்கிவிட்டு அந்த நீரை காலையில் செடிகளுக்கு விட சுக்ரதோஷம் படிப்படியாக குறையும். இந்த விவரத்தை மாற்றியும் சொல்லலாம். படுக்கைக்கு நாம் எடுத்துச் செல்லும் குடிநீர் காலையில் மீதம் இருந்தால் செடிகளுக்கு, குறிப்பாக துளசி அல்லது தொட்டாச்சினுங்கி செடிகளுக்கு விட்டுவிட வேண்டும். அடிக்கடி பசுவிற்கு வாழைப்பழம், கற்கண்டு பொங்கல் கொடுப்பது சந்திரனின் ஆசிகளை நமக்கு கொடுத்து புகழை பெற்று தரும். வசதி இல்லாத குடும்பத்தினருக்கு ஈமச் சடங்குகள் செய்ய பணம், பொருள் கொடுத்து உதவி செய்தல் சனியின் ஆசிகளை கொடுத்து ஆயுளை விருத்தி செய்யும். ஆசான், வேதம் படித்தவர், நம் முன்னோர்கள் மற்றும் சாதுக்களை விழுந்து வணங்கிட, புண்ணிய யாத்திரைக்கு இல்லாதவருக்கு பொருள் கொடுத்து உதவுவது, குழந்தை பெற்ற ஏழை தம்பதியருக்கு பொருள் கொடுத்து உதவுவ, குருவின் ஆசிகள் பெறலாம். சிதிலமடைந்த கோவில்களுக்கு நீர்நிலை உண்டாக்குதல், தண்ணீர் தொட்டி, குளம் சரி செய்தல் அல்லது செய்பவர்களுக்கு உதவுதல் தேவதைகளின் ஆசிகளை நமக்கு கொடுத்து நமக்கு வசியமும் கவர்ச்சியும் கொடுத்துவிடும். சிவபெருமானுக்கு அன்னதானத்தால் அபிஷேகம் செய்வதும், பசித்து தவிக்கும் உயிர்களுக்கு உணவு அளிப்பதும், கோவிலுக்கு ஸ்வர்ணத்தை தானமாக அல்லது கலசத்திற்கு தருவது, தொழுநோய், குஷ்டம் கண்டவர்களுக்கு வைத்திய செலவு செய்வது அல்லது அவர்களுக்கு நல்ல உணவு அளிப்பது சூரியனின் ஆசிகளை கொடுத்து நல்ல ஆரோக்கியம் மற்றும் வம்ச விருத்தியை தரும். திருமணம் செய்ய ஏழை பெண்களுக்கு பொருள் கொடுத்து உதவுதல், நம் வாழும் மனை, தொழில் செய்யும் மனை கைகளால் தொட்டு வணங்குதல், மேலும் பூமிக்கு மரியாதை செய்தல், பல உயிர்களை வளர்த்தல், அதாவது விலங்குகள், பறவைகள், உயிர் பலிகளை நாம் தவிர்த்தல், இல்லாதவர்களுக்கு மருத்துவ செலவிற்கு பணம் கொடுத்தல், செவ்வாயின் ஆசிகளை கொடுத்து அற்ற சுகங்களையும் நமக்கு தரும். நாகங்களை கண்டதும் அடிக்காமல் இருப்பது, நல்ல பழக்க வழக்கங்களை கொள்வது, ராகு கேது ஆசிகளை கொடுத்து அதிர்ஷ்டம், போகம் மற்றும் சகல பாக்கியத்தையும் அனுபவிக்கும் ஆசிகளை தரும். பாழடைந்த சிவன் கோவிலுக்கு விளக்கு ஏற்றுவது, பிரதோஷ நாளில் சிவஸ்தலங்களுக்கு முடிந்த வரையிலான அபிஷேகத்திற்கு தேவையிலான பொருட்களை வாங்கி கொடுப்பது, வெள்ளத்துடன் பச்சரிசி தூளை கலந்து அந்த கோவிலின் சுற்று பிரகாரத்தில் தூவி விடுவது தேவர்களை சாந்திப்படுத்திவிடும். இவர்கள் நம் முன்னோர்களுக்கு மோட்ச பதவி அளிப்பார்கள். போதுவானவையாக ஒரு முறை செய்யும் பரிகாரம் அல்ல, வழக்கமாக செய்ய வேண்டிய கட்டாயமும் இல்லை. புரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் பலன் ஒன்றுதான். ஓம் நமச்சிவாய, ஓம் நமோ நாராயணாய நமக. இதை இரு முறைக்கு ஒரு முறை நன்றாக படித்து மனதில் பதிவு செய்து நம்பிக்கையோடு இதை செய்பவர்களுக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். நன்றி.